இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுதில் இருக்கின்றோம். அன்பு குடும்பத்தாரே, ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமாக. இன்றைக்கு நம்மளுடைய தாய் திரு அவையானது புனித தோமா இந்தியாவின் திருத்தூதருடைய திருவிழாவை அனுசரிக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கின்றேன். இந்திய தேசத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த முதல் சீடர், முதல் திருத்தூதர், அப்போஸ்தலர் தோமா என்றும், தோமையார் என்றும், சென்ட் தோமஸ் என்றும் நாம் இவரை அழைக்கின்றோம். இன்னுமாக இன்றைய நாளில் யாரெல்லாம் இவருடைய பெயரை தாங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும், பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள், திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள், இன்னும் குடும்பத்தில் பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்திற்காகவும் இந்த நோயானது, கொரோனா என்ற தொற்று நோயானது நம்முடைய தேசத்தை விட்டு அகழ்வதற்காகவும் இப்புனிதர் மூலமாக இயேசுவிடத்தில் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, உலகத்திற்கு நம் இந்திய தேசம் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலுமே டவுட் என்று வந்த பொழுது, சந்தேகம் என்று வந்தால் தோமையாரை தான் அதிகமாக நினைக்கிறோம். ஒரு சிலருக்கு நாம் ஏதாவது சொல்லி அவர்களுக்கு நம்பாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் கேவலமாகவோ ஏளனமாகவோ அல்லது ஒரு தமாசாகவோ சொல்றோம், என்ன தோமையாரா இருக்கிறாயா. தோமையார் இவருடைய சந்தேகத்தினால், தோமையார் யாரெல்லாம் சந்தேகப்பட அனைவருக்கும் இவர் ஒரு பாதுகாவலராகவே நாம் வைத்து விட்டோம். பேட்டன் ஆஃப் டவுட் என்று கூட சொல்லுவார்கள். எனவே பரவாயில்ல, வாட்டவர் மேபி, நாம் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதை இந்த நாளில் நாம் யோசிப்போம். அதாவது உண்மையை தேடுதல், அந்த உண்மைக்கு சாட்சியாக இருத்தல், இதுதான் இவருடைய வேத வாக்கு. உண்மையை தேடுதல், உண்மைக்கு சாட்சியாக இருத்தல். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், உண்மை விடுதலை அளிக்கும் என்று. உண்மை விடுதலை அளிக்கும். நானே உண்மை, நானே ட்ரூத் என்றார். எனவே என்னை சார்ந்து இருப்பவனுக்கு விடுதலை அளிக்கும். இயேசுவை சார்ந்த பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கும். அதில் உடல் ரீதியாகவும் விடுதலை கிடைக்கும், உள்ள ரீதியாகவும் விடுதலை கிடைக்கும். அதனால்தான் ஆண்டவர் நேற்று தினத்தில் கூட நாம பார்த்தோம் பாருங்க, அந்த முடக்கு மாதம் முற்றவனை மனுஷனை சொன்னார், உன் பாவங்கள் ஏதோ மன்னிக்கப்பட்டன, உள்ள விடுதலை. கடைசியில் உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, உடல் ரீதியாக விடுதலை. அது வரைக்கும் முடங்கி கிடந்த மனுஷனுக்கு 2 வகையான விடுதலை கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உண்மையை நமக்கு கற்பிக்கின்றார். காந்திஜியிடத்தில் ஒரு முறை கேள்வி கேட்டார்களாம், பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் மேலானது எது என்று. அவர் உடனே பதில் சொன்னாராம், உண்மை. உண்மையை பேசுதல், உண்மையாக இருத்தல், இதை விட மேலானது வேற எதுவும் இல்லை என்று சொல்லுவாராம், சொல்லி இருக்கிறார். அவிலா தெரேசம்மா, புனித அவிலா தெரேசம்மா தன்னுடைய சகா சகோதரிகளிடத்தில், பிள்ளைகளிடத்தில் கூறுவாராமா, எப்பொழுதுமே உண்மையா இருங்க, உண்மைக்கு புறம்பான காரியங்கள் எதுவுமே பண்ணாதீர்கள், அது இயேசுவுக்கும் பிடிக்காது, உன் வாழ்வுக்கும் பிடிக்காது என்று அவர் சொல்வாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆவி உண்மையை பற்றி இயேசு பேசுவார். ஆவி உங்களுக்கு உண்மையான விடுதலையை அளிக்கும் என்று. நம் ஆண்டவரும் சொல்லுவார் பிலாத்துக்கு முன்பாக 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், யோவான் புத்தகத்தில், உண்மையை அறிவிப்பதே என்னுடைய பணி என்று.
உண்மையை சொல்லிக் கொடுப்பது தான் என்னுடைய வேலை என்று 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்வார் அதே இயேசு கிறிஸ்து, உண்மையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய சீடர்கள். உண்மையாகவே என்னுடைய சீடர்கள். உண்மையை கடைபிடித்தீர்கள் என்றால் உண்மையாகவே என்னுடைய சீடர்கள் என்று. பாருங்கள், ஏன் உண்மை பற்றி நான் இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால், இந்த தோமா உண்மை அதை அறிந்து கொள்ள அவர் முனைகின்றார். இதோ வீடு, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், உயிர்த்த ஆண்டவரை பார்த்தோம் என்று இந்த சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், பார்த்தீர்களா? நானும் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அவரை தொட்டு பார்க்க வேண்டும், அவருடைய தழும்புகளை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அந்த வடுவை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்பார். மற்றும் நாம் நினைக்கின்றோம், பாத்தியா இவர் நம்பவில்லை என்று. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டோம் என்றால், ஒரு குருவானவர் சொல்கிறாரோ, ஒரு ஆசிரியர் சொல்லுகிறாரோ, அல்லது மற்றவர் சொல்லுகிறாரோ, அதை வெளிப்படையாக போய் நாம் சொல்லுகிறோம். அடுத்து நடக்காத சம்பவத்தை வேற விதமாக நாம் தெரிந்து கொள்வோம். நான் பார்த்தேன், நான் கேட்டேன், அவர் அப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சாரு, இதோ அந்த குடும்பம், அந்த பிள்ளை, அந்த பையன், அந்த அரசியல்வாதி, அந்த டாக்டர், அந்த டீச்சர் என்று நடக்காத விஷயத்தை நாம் பகிரங்கமாக வெளியில் நாம் சொல்லுகின்றோம். நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி அதுக்கு பயங்கரமான கண்ணும் காதுகளாம் வைத்து பேசுகிறோம். ஆனால் நடந்த சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றோம். அதுதான் திருத்தூதர்கள் செய்தார்கள். அதுதான் இந்த திருத்தூதருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. என்னவென்றால், இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னார்கள். அப்படி போய் உடனே அறிவிக்க வேண்டியதுதான், உயிர்த்த ஆண்டவரை பார்த்தோம். ஐயா, நடக்காத சம்பவம் வரலாற்றில் முதல் முறையாக செத்து போன மனுஷன் 3வது நாள் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான் என்றால், அந்த மனுஷனை போய் சொல்ல வேண்டியது தானே. சொல்லாம ஏன் வீட்டுக்குள்ள போய் கிடக்குறாங்க? அதுதான் தோமையா இருக்கு. அப்ப ஒருத்தனுக்கு வந்து அந்த அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா உடனே வெளியில் போய் சொல்லி இருக்கணும். நாங்க இயேசுவை பார்த்தோம்னு பயமில்லாம சொல்லி இருக்கணும். சொல்லாம முடங்கி கிடந்ததுனாலதான், வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ள பயத்தினால கிடந்ததுனாலதான், அவங்க சொல்ல முடியாம தயங்கி இருந்தால்தான் இவருக்கு டவுட் வந்தது. ஒருவேளை பார்த்திருப்பானுங்களா, பார்த்தா அவங்க கதை விடுவானுங்களா? அதனால்தான் நான் பார்க்கணும் என்றார். அந்த பார்த்த உடனேயே என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தன்னுடைய இறை அனுபவத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தியதோடு நின்று விடாமல் இந்திய தேசத்திற்கே வந்து நமக்கு அவர் நற்செய்தியை கேரளாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் முடித்து விட்டார். தன்னுடைய உயிரையே நம்மளுடைய சென்னை மாநகர் பட்டணத்தில், இதோ இந்த பரங்கிமலை, சின்னமலை என்று சொல்லுகிற இடத்தில் அவர் உயிர் நிறுத்தார். அந்த இடத்திற்கு நாம் சென்றிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். எனவே இவர் உண்மை உங்களை நடத்தி சொல்லும், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்ற இயேசுவின் வார்த்தை, உண்மையை இவர் ஏற்றுக்கொண்டார். உண்மையான சீடனாகவும் அவர் இருந்து விட்டார். இயேசுவில் பிரியமானவர்கள், உண்மையை அவர் தேடினார், அந்த உண்மைக்கு சாட்சியாக இருக்கின்றார். எனவே நாமும் உண்மையை பேசுவோம், உண்மைக்காக போராடுவோம், உண்மையை நாம் தேடுவோம். தேடிய பிறகு, கிடைத்த பிறகு அதற்காக சாட்சியாக இருப்போம். தோமையார் உதவி செய்வார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நான் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனை, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித
தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சியும் மக்கே. 20ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 24 துவங்கி 29 முடிய. 12 ஒருவான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவின் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதனால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனைப் போல் மாறாத அன்பினால், கருணா உனைப் போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமான் அன்பின் காணிக்கை. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம்.
திருத்துதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்ததரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மேல் நம்பிக்கை கொள்வோரின் வேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் பொதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே இவ்வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்த இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பள் தெரிவிப்பது செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளில் திரு அவை திருவிழா அனுசரிக்கும் புனித தோமா, புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 உண்மை விடுதலை அளிக்கும். உண்மை பொன்னை காட்டிலும் மேலானது. கண்டிப்பாக நிலைத்து நிற்கக்கூடியது உண்மை. அது ஒரு நாள் கண்டிப்பாக பேசும். ஆனால் அந்த உண்மைக்கு முதலாக எப்படி நம்முடைய செடிகளில், நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய வயல்களில் நெல்லோ அல்லது செடியோ வளர்வதற்கு முன்பாக களைகள் சீக்கிரத்தில் வளர்வது போல உண்மைக்கு புறம்பான இந்த பொய்யானது மக்களிடத்தில் அதிகமாக வரவேற்கப்படுகிறது. ஒருவர் பொய் பேசுகிறார் என்றால் அதை வரவேற்கிறமே ஒழிய நீ பேசுவது தவறு என்று சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் இல்லாமல் நிறைய நேரங்களில் இருக்கின்றோம். எனவே இந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய நாவுகள் அவங்களுக்கு ஆண்டவர் கட்டுப்போடுவதற்காக, பொய் பிரச்சாரம் செய்யறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுப்பதற்காக நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, முது பெயர் முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளவும். அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரும் இல்லத்தில் எழுந்தெழுவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணைநாதர் நம்முடைய ஆத்மாவுக்குள் வந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். இயன்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெரிந்து தெரிந்து கொள்ள துணிவை தந்திரலும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல் இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் சிறு உடலை அருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டு உணரவும்
அவரை எங்கள் செயல்களினாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவே நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகிறது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவே நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகிறது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவே நற்கருணைக்கு எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான காலப்பொழுதை கொடுத்ததற்காகவும் இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது சிலுவையில் நீர் எங்களுக்காக உயிர் தியாகம் செய்ததே ஞாபகத்துக்கு வருகிறது சுவாமி. மனிதர்களாக நாங்கள் அனைவரும் உண்மை போன்று உண்மை உள்ளவர்களாக உண்மைக்கு சாட்சியம் கூறக்கூடிய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளையாகிய திருத்தூதர் தோமா எங்களுடைய இந்திய தேசத்திற்கு உம்முடைய வருகையினால் உம்முடைய ஆஸ்திரார் இங்கே அவர் வந்து உம்முடைய அந்த பிரசன்னத்தை நம்முடைய இந்திய தேசத்துக்கு வெளிப்படுத்திய நாளில் நாங்கள் நினைவுகூர்ந்து கொண்டாடும் வேளையில் அவருக்கு நீர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்களுடைய நாட்டிற்கும் இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது சுவாமி. இதோ ஐயம் கொள்ளாதீர், சந்தேகப்படாதீர், நம்பிக்கை கொள், திடம் கொள். என்னை கண்டதனால் நீ நம்புகினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக இதோ சுவாமி நாங்கள் உண்மை நம்புகிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய தேசம் முழுவதுமாக, தமிழகம் முழுவதுமாக, குறிப்பாக சென்னை மாநகர் பட்டணத்தில் இதோ உம்மை தொட்டு உணர்ந்த திருத்தூதர் யோவானுடைய இரத்தம் சிந்திய அந்த பூமியானது இன்றைக்கு கொரோனாவினால் அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்களுடைய உயிர் மரணம், உயிர் இழப்பும், இன்னும் பல சேதாரங்களையும் அங்கே கண்டு கொண்டோம். இந்தியாவில் எல்லா இடங்களிலும், உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் இந்த கொரோனா என்ற பேயானது மறைத்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும், உண்மை உங்களை உண்மை நோக்கி வழிநடத்தி செல்லும் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் சுவாமி. நாங்கள் உண்மையாகவே இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உண்மை தாழ்ந்து பணிந்து மன்றாடி கேட்கிறோம் தெய்வம். இதோ நீங்கள் கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய வானக தந்தைக்கு உங்களுடைய தேவை என்ன என்பது தெரியும் என்று பாடம் கற்றுக் கொடுத்த தெய்வமே, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேடுகிறீர்கள் என்று அந்திராயார் பார்த்து கேட்ட கேள்வி சுவாமி. நாங்கள் உண்மை தேடுகிறோம், உம்மிடத்தில் கேட்கிறோம். இதோ அன்றைக்கு தோமா ஆர்வத்துடன் இருந்தது போல, நான் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், தொட வேண்டும், தொட்டு உணர வேண்டும் என்று அவரோட துடிதுடிப்பாக இருந்தாரோ அதே ஒரு ஆர்வத்தோடு நாங்களும் எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று கேட்கிறோம் சுவாமி. உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னீர். உண்மையை அறிவிப்பதே என்னுடைய பணி என்றும், உண்மைக்கு சாட்சியம் பகர்வதே என்னுடைய வாழ்வு என்று சொன்னீரே சுவாமி. அரசனிடம் சற்றும் கூட பயப்படாமல் உண்மையை போதிப்பதே என்னுடைய பணி, உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என்னுடைய பணி என்று சொன்னீரே சுவாமி. உண்மையா அது என்ன என்று அவர் கேட்டார். உண்மையாக நீர் வாழ்ந்து காட்டினேன். எங்களுக்கும் இந்த உண்மையினுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உண்மையை பேசுபவர்களை நாங்கள் வணங்கவும், உண்மையை நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லவும், பொய்யான காரியங்களை கேட்காமல் இருக்கவும், பொய்யான காரியங்களில் பிறருக்கு சொல்லாமலும், பொய் பிரச்சாரங்கள் செய்யாமலும், பொய்யில் சொல்லி அடுத்தவருடைய பெயரை கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை எங்களுடைய குடும்பங்களுக்கு தந்திடும் சுவாமி. இதோ நல்லவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட இந்த நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதிலும், பொய் பிரச்சாரங்களை செய்வதிலும், பொய் பிரச்சாரங்கள் செய்து பிறரை கெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையினுடைய மகத்துவத்தை நீர் சொல்லிக் கொடுத்தருடும் சுவாமி. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னது போல உண்மையை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளாக எல்லா மக்களையும் நீர் மாற்றியுள்ளோம்.
தவறி போனவர்களை ஏதோ நீர் மீண்டுமாக உங்களுடைய பாதைக்கு கொண்டு வந்தாரோ, இதுதான் வாழ்க்கை, இனிமேல் தான் எனக்கு வாழ்க்கையே அமைகிறது என்று ஏதோ ஊதாரி மைந்தன், அந்த இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய தந்தையினுடைய சொத்துக்களை பிரித்து கொண்டு தந்தை வேண்டாம் சகோதரன் வேண்டாம் என்று இருளான வாழ்வுக்கு அதுதான் உண்மை என்று அவன் சென்றான். ஆனால் அதல்ல உண்மை, என் தந்தையினுடைய இல்லமே உண்மையான இடம் என்று மீண்டும் மனமாறி திரும்பி வந்தது போல யாரெல்லாம் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பொய்யான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்களோ, பொய்யான போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த பொய்யான பாதையிலும் பொய்யான போதனையிலும் இன்றைக்கு நிறைய பேர் இதோ மடங்கி ஒரு அடிமைகளாக இருக்கிறார்கள். பொய்யான போதகர்கள், பொய்யான அரசியல்வாதிகள், பொய்யான குருக்கள், எப்படியோ நிறைய பேர் ஏதோ வாழ்க்கைக்காக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மாற்றியவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை நீர் கொடுக்கிறோம். நாங்கள் உண்மையை அறிந்து உண்மையான பிள்ளைகளாக, உன்னுடைய பிள்ளையாக, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பலத்தை தந்திருக்கிறோம் சுவாமி. உண்மையை அறிந்து கொண்ட திருத்தூதர் தோமா இதோ இந்திய தேசத்திற்கு அறிவிக்க அவர் ஆவலாக வந்து உயிர் தியாகம் செய்தது போல நாங்களும் இந்த தேசத்திற்காகவும் எங்களுடைய வேதத்திற்காகவும் மறைக்காகவும் உமக்காகவும் உண்மையை போதித்து உண்மைக்கு வாழ்ந்து உண்மைக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு அருமையான தெய்வீக வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் நற்கருணை நாதரே, ஆமென். எல்லாம் வல்லன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. உண்மைக்கு சான்று பகிரும் தூதர்களாக வாழ சென்று வாழுங்கள். தெய்வம் நம்மோடு. இறைவன்